தலை பெருங்குடல் திங்குதே. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. எங்க என்னங்க? ஐயோ, யாரு இருந்தானே மூஞ்சிக்கு நீ பேசுறேன். நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தெரியாதுங்க. பழத்தட்டை பழத்தட்டை கேக்குறாரு பாருங்க. நீங்க யாரு? நான் மாப்பிளத்தோட நட்ட தரீங்களா? எப்பா பாத்தியாடா, கேட்ட விட்டுட்டேன். எப்ப சாப்பாடு போடுவாங்களோ அது வரைக்கும் இது தாங்க. என்னடா அது சிவதானு, இவரை நான் பார்த்ததே இல்லையே. மாதுளம்பழம். நக மாதுளம்பழம். மாதுளம்பழமா? இதெல்லாம் எவன்டா திங்கிறான்? கடிச்சிக்கிறதா? வெட்டி சாப்பிடுறது. வெட்டி சாப்பிடுறதா? கத்திக்கு நான் எங்க போறது? இருபதுமே சூப்பரா இருக்கார. தண்ணி ஒழுகுது. ஏய், இது எப்படியா வெட்டுறது? இல்லையா? அப்படா இவர் தான் நமக்கு லாய்க். இன்னைக்கு உங்க எல்லாரையும் வேலை பார்த்துறேன். அதென்ன மாங்காய் நினைச்சியாடா? மாங்கா மடையா? இப்போ எழுத்துலகத்துல தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருக்கிற பெரியவர் கீரா என்கிற கி ராஜநாராயணன் அவங்க மணமக்களை வாழ்த்து பேசுவாங்க. ஐயா வாங்க. நான் ஒரு சாதாரண எழுத்தாளன். சிவதானு என்னுடைய பிரியமான வாசகன். இப்பொழுதெல்லாம் நகர நாகரீகம் அதிகமாகி மக்களை விட்டு பிரிந்து கல்யாண மண்டபங்களில் போய் திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனா எனது நண்பர் சொக்கலிங்கம் ரொம்ப எளிமையாக தமிழ் முறைப்படி திருமணம் செய்வது எனக்கு ரொம்ப பிடித்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. மணமக்களை வாழ்த்துகிறேன். அடுத்து உலக தமிழர்களை ஒருங்கிணைத்த எனது நண்பர் பழ நெடுமாறன் அவர்கள் வாழ்த்துவார்கள். மேன்மக்களோடு இங்கு அமர்ந்திருக்கும் மணமக்களே, எதிர்காலத்தில் தமிழர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டு தமிழர்கள் அனைவரும், உலக தமிழர்கள் அனைவரும் இதை போன்ற மூடச்சடங்குகள் நீக்கப்பட்ட இயற்கையோடு இயைந்த எளிமை நிறைந்த உண்மையான தமிழ் திருமணங்களை நடத்த வேண்டும் என்று நான் இந்த நாளில் தெளிவுபடுத்துகிறேன். இப்பொழுது இந்த மணமக்கள் உங்கள் அத்தனை பேரின் முன்னிலையிலே உறுதிமொழி கூறி இல்லற வாழ்வினை இனிது ஏற்பார்கள். கடலூர் மாவட்டம் தியாகவல்லி கிராமத்தைச் சேர்ந்த திரு பச்சமுத்து, திருமதி சாயவர்ணம் ஆகியோரின் மகனுமாகிய சிவதானுவாகிய நான், மயிலாடுதுறை வட்டம் பரமசிவரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு சொக்கலிங்கம், திருமதி நீலாவரி ஆகியோரின் மகளுமாகிய பார்வதி என்கிற உங்களை இன்று முதல் மனைவியாக்கிக் கொள்ள சம்மதிக்கிறேன். கடலூர் மாவட்டம் தியாகவல்லி கிராமத்தை சேர்ந்த திரு பச்சைமுத்து, திருமதி சாயவர்ணம் ஆகியோரின் மகனுமாகிய சிவதானு என்கிற உங்களை இன்று முதல் கணவனாக்கிக் கொள்ள சம்மதிக்கிறேன். எனது உயிர் உள்ளவரை இனிமேல் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமோரிமை அளித்து உங்களின் எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டு நல்ல மனைவியாக இருந்து இல்லறத்தை நடத்துவேன் என உறுதியளிக்கிறேன். நீ சுத்து. எம்மா எப்பா நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். ஒன்ன மாதிரியே. என்னங்க அது? எந்திரிங்க.
இந்த இடத்துக்கு நாம இப்படி இருக்கிறதா மரியாதை. ஏது சரியான ஆளுதான். யாராச்சும் பார்த்துட்டு ஏன் மாநில போய் எந்திரிங்க. ஒண்ணு எழுந்திருக்க முடியாது. இன்னும் என்ன கட்டுப்பாடா? நல்ல நாள் வரட்டும் நல்லா வரட்டும் உங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு வாரம் தள்ளி போட்டாங்க. இங்க வந்தா உங்ககிட்ட பேசிட்டு கூட நேரம் இல்ல, அவ்வளவு கூட்டம். இன்னும் 2 நாள்ல ஏற்பாடு பண்ணிடுவாங்கன்னு போக்கிரி சொல்லியிருக்கான். அந்த நாளுக்காக உன் மனசு என்ன ஏங்கிக்கிட்டு இருக்குங்க எனக்கு தானே தெரியும். உனக்கு ஆசை இல்லையா? நீ என்னமோ என்ன மட்டும் சொல்ற. இப்படியே திருட்டுத்தனமா வந்து எங்க போய் முடிய போகுதோ. யார் வந்தான்னு வரட்டுமே, நமக்கு தான் லைசன்ஸ் கிடைச்சு போச்சே. சும்மா டீ கடையில உட்கார்ந்து கூட்டி வந்து இப்ப என்ன நஷ்டம் ஆச்சு அவனுக்கு? அவர் பாண்டிச்சேரிக்கு தான் போயிருக்காரு, வர நேரம் தான். அது சரி, உரம் வாங்க பணம் கட்டுதுன்னா என்னாச்சு? சரி சாயங்காலம் பையன்கிட்ட கொடுத்து சீக்கிரம் வா. கிளம்பு. உனக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுத்தாதான் சரிப்படுவேன். ஏன் இப்ப சரியில்லையா? முருகா பறிக்க வரேன், ஆட்டுக்கு தலை உடைக்கிறோம். 1 மாசம் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது, புரியுத? ஐயோ அங்க பாரு. இங்கதான் வரணுமா? வேற இடமே கிடைக்கலையா? சரி ஓடிப்பா. கல்யாணி பக்கம் ஓடிப்போ. அது யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? முந்திரி தோப்புக்குள்ள இருந்து முருங்கை பறிச்சுட்டு போறாங்க. ராஸ்கல் இவனால என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன் சடையாண்டி கட்டிக்காரன் வந்துட்டான் போட்டிருக்கு, நீ இங்க உட்காந்துருக்க. போய் வேஷம் கீழம் கட்ட வேணாமா? ஒரு சமாகாரம் சரியில்லை, எல்லாம் கத்துக்குட்டி பசங்க. நான் எப்பேற்பட்ட பத்திரக்கோட்டை ராசவேலு, ஆனத்தூர் சீனிவாசன் இவங்களோட எல்லாம் ஆடினவன். இந்த பசங்களோட போய் ஆடணுமா? மானங்கட்ட பசங்க சினிமா பாட்டு போட்டு ஆடி கிடக்குறானுவோ. என்ன சராடி பெரியா, சீக்கிரம் கிளம்பு. இப்பயே போனா தானே 4 கருத்து மேல கிடைக்கும். அப்புறம் கருத்து கிடைக்கலன்னு கோவத்துல போன வருஷம் எமோஷன் போட்டவன் காதை பிடிச்சி கடிச்சு வச்ச மாதிரி எவனா பிடிச்சி கடிச்சு வச்சிடாத. நீ என்ன கடிச்சிடாத, போடா போடா. வந்துட்டான் வேற. எப்பா அவன் விட்டாலும் இவன் கடிச்சிருவான் போல இருக்கு. நான் அங்கேயோ போயிடுறேன். ஏம்மா நீ அது சொல்ல பாரு, அண்ணியும் நம்மளோட கூத்துக்கு வரேன்னு கிளம்புது. போலாட்ட, நான் ரெடி ஆயிட்டேன். நீ பா இப்படி. ஐயே, அதெல்லாம் புதுசா கல்யாணம் ஆனவங்க பாக்குற கூத்தே இல்ல. ஐயோ அத்தை, நான் இது வரைக்கும் கூத்து பார்த்ததே இல்ல. இல்லம்மா, வெளியில ஒரே பனியா இருக்கு. அப்புறம் நாளைக்கு தான் நல்ல சம்மா வராங்க. அதால நீ சிவதானும் ஊட்ட பத்திரமா பாத்துக்கோங்க. அத்தை, நானும் வரேன் அத்தை. இங்க பாரு, சாப்பாடுலாம் மூடி கிடக்கு, நீனும் சாப்பிடாம கிடக்க, வேற சாப்பிடாம பட்னியா கிடக்கான். நீங்க 2 பேரும் போட்டு சாப்பிடுங்களேன். அப்புறம் எதுக்கு நிக்க கிளப்புங்க, போங்க. தலைவகம் வந்தாச்சு. என்ன அரிமையில பட்டு சீக்கிரம் சீக்கிரம். ஆயா யாராதான் போக்கிறியா? ஆமா போக்கிறதான்னு கிளம்புற. அருமையான குத்து நம்ம ஊர் கோயில் இன்னைக்கு. எனக்கு கண்ணாடா தெரியுது. காது கேட்கும்ல. பள்ளி திருமணம். ஐயா வேணாண்டா, நான் ஊட்டுறேன். ஆமாமா, திருட வந்தா பாஞ்சு பாஞ்சு தான் அடிக்க போறேன். கிளம்பு. ஒண்ணும் இல்ல.